சீக்கிரம் எழுந்துடுறீ. நியூ இயர் அதுமா இப்படி தூங்கிட்டு இருக்க. சீக்கிரம் போ, ரெஸ்ட் ரூம் போயிட்டு போ. தண்ணி ஊற்றிட்டியாம்மா? நான் அப்படியே குளிச்சுட்டு வந்துடவா? எங்கள் ஃப்ரெண்டுங்க வந்தாங்கன்னா நான் குளிச்சுட்ருக்கேன்னு சொல்லாத. நான் ரெடி ஆகிட்டேன், வந்துடுவேன்னு மட்டும் சொல்லு. பாத்ரூம்ல எவ்வளோ நேரம் கத்திட்டு இருப்ப? சீக்கிரம் வா. இதோ வந்துட்டேம்மா. ட்ரெஸ் எங்கம்மா? குளிக்க போகிறவ ட்ரெஸ்ஸு கூடவா எடுத்துகிட்டு போவேன். இந்தா, நியூ இயருக்கு இந்த புது ட்ரெஸ்ஸை போட்டுக்கோ. தேங்க்யூம்மா. ஹாப்பி நியூ இயர். ஹாப்பி நியூ இயர். இவ்வளோ லேட்டாக எழுந்து இப்போ தான் ஹாப்பி நியூ இயர் சொல்கிற. உன் ஃப்ரெண்ட்ஸ் வர போகிறாங்க, சீக்கிரம் கிளம்பு. தேங்க்யூம்மா. எனக்கு பிடிச்ச கலரில் ட்ரெஸ் எடுத்து கொடுத்துருக்கீங்க, தேங்க்யூம்மா. நான் பண்ணியிருக்க ஹேர் ஸ்டைல் ட்ரெஸ்ஸிங்லாம் நல்லா இருக்கா? லிப்ஸ்டிக் கரெக்டாக இருக்காம்மா? எல்லாம் கரெக்டாக இருக்குது. சீக்கிரமாக போயிட்டு சீக்கிரமாக வரணும். உங்கள் ஆட்டம் போட்டு லேட்டாக வந்த வாங்குவேன். ஹாப்பி நியூ இயர். அண்ணாக்கா, நீ மட்டும் இவ்வளோ மேக்கப் பண்ணதுக்குற, நாங்களாம் மேக்கப்பே பண்ணல. உனக்கு என்னடா, நீ தாண்டா அழகாக இருக்க. அப்படியே ஆண்டி சொல்லிட்டீங்க. சரி 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 வாங்க போகலாம், டைம் ஆயிடுச்சு. என்னது இது கையில் இவ்வளோ எடுத்துகிட்டு வந்திருக்கீங்க? ஸ்நாக்ஸு, பிஸ்கெட்டு, சிப்ஸு. 1ஆம் தேதியில் இன்றைக்கி நிறையா சாப்பிட்டா வருஷம் ஃபுல்லாக நிறைய சாப்பிட்லாம். எப்படி எங்கள் ஐடியா? இன்றைக்கி என்ன பிளான்? இன்றைக்கி நம்ம எங்கே போகிறோம்? நேற்று தானே பிளான் பண்ணோம். பீச்சுக்கு போகணும், கோயிலுக்கு போகணும், பார்க்கில் போய் நல்லா ஜாலியாக விளையாடலான்ட்டு. தூங்கி என் சொன்ன எல்லாத்தையும் மறந்துட்டியா? இன்றைக்கி நான் எவ்வளோ சீக்கிரம் எழுந்தேன் தெரியுமா? உனக்கு தெரியுமா? இப்போ எதுக்கு அவங்ககிட்ட கத்திட்டு இருக்க? என்னமோ சீக்கிரமாக எழுந்த மாதிரி. சின்ன பசங்களே முன்னாடி கிளம்பி வந்துட்டாங்க, நீ இன்னும் தூங்கிட்டு இருந்தியே. தூங்க மூஞ்சி. இப்போ சொன்னீங்களா ஆண்டி, உண்மையா? நல்லா தெரிஞ்சிச்சு. சரி கிளம்பலாம், வரீங்களா? இது இப்படியே போச்சுதுன்னா நம்மலாம் அடிச்சுப்போம். அதனால என்ன பண்ணலாம், நான் போகிற வரல ஒரு கதை சொல்லினே வரட்டா? இது மார்கழி மாதம்ல, அதனால நான் பஜனைக்கு போனேன்னா, அப்போ ஒரு அங்கிள் புதுசாக வந்தார். அவர் பஜனையில் முக்கியமாக இருக்க ஒரு சாமி கலை சொன்னார். நாங்கள் கம்பெனியில் சாப்பாடு போடுறோம், இன்றைக்கி வாங்க பஜனை பசங்களுக்கெல்லாம் போடுறோம். இந்த மாதிரி போயிட்டு சாப்பிட்டுட்டு வெளியே வந்துட்டோம். அடுத்து ஒரு பையன் என் மேலே, என்னக்கா நீ சாப்பிட்ட கதையெல்லாம் யார் கேட்டதுங்க? சரி, நியூ இயர் ஏன் கொண்டாடுறோம் தெரியுமா? வருஷம் முடிஞ்சு இன்னொரு வருஷம் புதுசாக வருது, அதனால கொண்டாடுறோம். இது கூட தெரியாதா உனக்கு? அது சரிதான்டா. சரி, எல்லாரும் நியூ இயர் முடிஞ்சு புது வருஷம் வரப்போ டைலாக் விடுவாங்கள்ல, அது என்ன தெரியுமா? எல்லாரும் வருஷம் சீக்கிரமாக ஓடி போச்சுன்னு தான்க்கா புலம்பின்னு இருப்பாங்க. இந்த வருஷம் நான் எதுவுமே கற்றுக்கல, ஏன்னா நான் 10th படிக்கிறதுல மட்டும்தான் இருந்தேன். நான் அந்த அளவுக்குலாம் எதுவும் கேட்கலடி. எல்லாரும் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ஸு, இன்ஸ்டா ஸ்டோரிலாம் போடுவாங்கள்ல ஒரு கருத்து, அது யாருக்காச்சும் தெரியுதான்னு கேட்டேன். இந்த வருஷம் எல்லா அப்பாங்களுக்கும் வேறு ஊரில் ட்ரான்ஸ்ஃபர் போட்டாங்கன்ட்டு எல்லாம் டிசி வாங்கி போயிட்டாங்கக்கா. அதான்க்கா நான் மிஸ் பண்ணுறேன். இந்த நியூ இயர் அப்போது நம்மளோட எர்த்து நம்மளுக்கு என்ன தெரியுமா சொல்லித்தருது? ஒவ்வொரு எண்ட் அப்பையும் திரும்பவும் ஒரு நியூ ஸ்டார்டிங் பாயிண்ட் இருக்குதுன்றது தான் இந்த நியூ இயர் நம்மளுக்கு சொல்லுது. அப்படின்னா நம்ம நிறைய புதுசாக ஸ்டார்ட் பண்ணலாம்ல. ஏதாவது ஒரு ராஜா ஸ்டோரி சொல்லுங்கக்கா. நீங்கள் எப்பயுமே தெனாலிராமன் ஸ்டோரி சொல்லுங்கக்கா, எனக்கு ரொம்ப பிடிக்கும். தெனாலிராமன் ஸ்டோரிக்கு எதுவும் ஐடியா இல்லை, ஆனால் வேறு ஒரு ஸ்டோரி இருக்குது. த கிரேட் அலெக்சாண்டர் பற்றி தெரியுமா உங்களுக்கு? அலெக்சாண்டர்லாம் எனக்கு தெரியாதுக்கா. ஹார்லிக்ஸ் பூஸ்ட் ஆனால் தெரியும்க்கா, சொல்லுங்கக்கா. ஐயோ காமெடி, நல்லா இல்லை. த கிரேட் அலெக்சாண்டரை பார்க்க ஒரு சேஜ் ஒருத்தர் போயிருந்தாராம். சேஜ்னா யாருக்கா? எது நம்மலாம் ஏறி டான்ஸ் ஆடுவோமே அதுவா? லூசு பையா, சேஜ் அப்படின்னா முனிவர். முனிவரா? நீ தமிழ்லேயே சொல்லுக்கா, ஒன்றுமே போய் மாட்டேது. அந்த சேஜும் அலெக்சாண்டரும் சின்னதாக பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போது அந்த சேஜ் சொன்னாராம், இப்போ நீங்கள் ஒரு நாட்டுக்கு வரீங்க, அந்த நாடு ஒரு பாலைவனம், அங்கே சுற்றி தண்ணியே இல்லை, உங்களுக்கு தண்ணி ரொம்ப தாகெடுக்குது, அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டாராம். அதுக்கு ராஜா சொன்னாரா, கண்டிப்பாக நான் உங்ககிட்ட தான் தண்ணி கேட்பேன், இல்லை எங்கன்னா கிடைக்குதான்னு பார்ப்பேன் அப்படின்னு சொன்னாராம். தண்ணி வேறு எங்கேயுமே இல்லை, என் ஒரு ஆள் கிட்ட மட்டும்தான் இருக்குது. நான் அந்த தண்ணிக்கு பதிலாக உங்களுடைய ராஜ்யத்தில் பாதி கேட்டேன்னா? இப்போ
அப்போ ராஜா சொன்னாரா, உயிர் தான் முக்கியம், நான் கொடுத்துருவேன் அப்படின்னு சொன்னாராம். ஒருவேளை நான் உங்களோட மொத்த ராஜ்யத்தையும் கேட்டேன்னா? அப்போவும் ராஜா சொன்னாரா, கண்டிப்பாக உயிர் தான் முக்கியம், ராஜ்யத்தெல்லாம் யாராவது பார்ப்பாங்களா, நான் உங்ககிட்ட கொடுத்துருவேன் அப்படின்னு சொன்னாராம். அதுக்கு அந்த முனிவர் சொன்னாரா, ஆமாம், உன்னோடைய ஒரு கிளாஸ் தண்ணிக்காக நீ உன்னோட ராஜ்யத்தையே கொடுக்க தயாராக இருக்க அப்படின்னு சொன்னாராம். அப்போ அலெக்சாண்டருக்கு எதுவுமே சரியாக புரியலையாம், இவர் என்ன சொல்ல வராருன்னே. அதுக்கப்புறம் முனிவர் சரி நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாராம். அலெக்சாண்டரும் அவரோட நாட்டுக்கு திரும்புகிறப்போ பாபிலோனா அப்படின்ற ஒரு நாட்டில் தன்னுடைய கடைசி மூச்சை எண்ணிட்டு இருந்தாராம். அதாவது அவர் இறக்க போகிறாரு அப்படின்றது தான் கடைசி மூச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போது சிப்பாய்கிட்ட அவர் என்ன கேட்டாருன்னா, நான் இறந்து போகிறப்போ என்னோடய பாடி எடுத்துகிட்டு போவீங்க இல்லையா, அப்போது என்னோடய உள்ளங்கை மேலே பார்த்து இருக்கணும், அப்போ தான் எல்லாருக்குமே தெரியும்